இந்த சைக்காலஜியில் ஒரு வேர்டு ஒன்று சொல்லுவாங்க, நார்சிஸ்டிக் கேரக்டர். தன்னைத்தானே பெரிய பெரிய ஆளாக நினச்சிக்கிடுவாங்க, தனக்கு மட்டுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து பிரச்சார டயத்தில் நிறையா விஜய் சார் மேலே யூஸ் பண்ணி நான் என்னால் பார்க்க முடிஞ்சு. அவர் வந்து தன்னை பற்றி மட்டும்தான் கேர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் அது வேற யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. ஆனால் அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க. அப்படிலாம் எங்கள் அண்ணன் கிடையாது, எங்கள் அண்ணனை பற்றி எங்களுக்கு தெரியும், எங்களுக்காக வார எங்கள் அண்ணன் எப்படி நார்சிஸ்டிக் கேரக்டராக இருப்பாப்ல அப்படின்னு. பட் ஃபேமிலியில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சின்ன வயசுலேருந்து விஜய் சாரை பார்த்துருந்துருப்பீங்க, அவர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இந்த நார்சிஸ்டிக் கேரக்டர்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி மேம் தோணுது? என்ன எனக்கு வந்து அது எப்போ எனக்கு நீங்கள் இப்போ சொல்லி தான் எனக்கு வந்து அந்த சம்பவம்லாம் நடக்கும்போது அதை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டாங்க அப்படிங்கலாம் சொல்லும்போது அது நிறையா பெர்ஸ்பெக்டிவ் தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காதவங்க எவ்வளோ நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஏதோ உள்ளர்த்தம் இருக்குங்கிற மாதிரி தான் மனசு. இதுதான் நீங்கள் இந்த சைக்காலஜின்னு சொல்கிறது. ஸோ பேசுகிறவங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பிடிச்சவங்க வந்து நீங்கள் வந்து எப்போவுமே அவங்க வந்து பார்க்குற பார்வைகள் வேறுபடும். உங்களுக்கு வந்து அவருன்னு இல்லை, யாராக இருக்கட்டும், அவங்கள பிடிக்காத ஒருத்தர் வந்து எதான் சொல்லுவாங்கல்ல, மாமியார் என்னவோ மருமக கைப்பட்ட மண்கடம் ஏதோ பொன்கடம் ஒரு சொல்லுவாங்க இல்லையா. பிகாஸ் ஏன்னா வந்து அது ஒரே இதுதான், அது வந்து அவங்களோட பார்வையில் தான் அது மாறுது. ஏன்னா அதுதான் மனித, இப்போ தானே நான் சொன்னேன், மனித இயல்போட சில விஷயங்கள் அதுதான். தனக்கு பிடிச்சதை தான் பார்க்க வேண்டிய விஷயமா பார்க்கும், தனக்கு பிடிக்காததை தான் எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் பார்க்கும். அந்த மனித மனசு, கண்ணும் மனசும். நான் சொல்லுவேன் எப்போவுமே, கண்ணில் எல்லாம் மஞ்சளாக தெரியுது அப்படின்னு சொன்னால் எல்லாமே மஞ்சளாக இல்லை. நீ வந்து ஒரு மஞ்சள் கண்ணாடி போட்டிருந்தேன்னா எல்லாமே மஞ்சளாக தெரியும், பச்சை கண்ணாடி போட்டிருந்தா இப்போ எல்லாமே பச்சையாக தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீ எதை நிஜமாகவே அங்கே பச்சையாக இருக்கா, இல்லாட்டி நீ வந்து ஒரு திரையை மாட்டியிருக்கிறியா அப்படிங்கிற வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ திரையை மாட்டிட்டு யார் நல்லது செஞ்சாலும் அது தவறாக தான் தெரியும். திரையை மாட்டிட்டு யார் தவறு செஞ்சாலும் நீ நல்லதுன்னு நினச்சேன்னா அது நல்லதாக தெரியும். இட் இஸ் ஆல் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இண்டிவிஜுவல். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai.